வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற திருப்புகழ் ரத்னகிரி முருகன் மீது பாடப்பெற்றது. ரத்னகிரி வடநாட்டிலையும் இருக்கு, திருச்சி குளித்தலை பக்கத்துலயும் இருக்கு, வெள்ளூர்லயும் இருக்கு. அருணகிரிநாதர் இந்த பாடல்ல திருச்சி குளித்தலை பக்கத்துல இருக்க ரத்னகிரியை குறிப்பிடுறாரு. மனித வாழ்க்கை மகிழ்ச்சிகரமா இருக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதுக்கு எல்லாமே திருப்புகழை கொடுத்து, மனிதர்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கோ அதுக்கு எல்லாத்துக்கும் தீர்வாகவும் திருப்புகழை கொடுத்த அருணகிரிநாதர் மனித வாழ்க்கையோட லட்சியமா இருக்கக்கூடிய முக்தியையும் கொடுக்க சொல்லி கேட்கிறாரு. வழக்கமா கேட்ட மாதிரி இல்லாம திருப்புகழை பாடினாலே முக்தியை கொடுத்திருப்பா அப்படின்னு இந்த பாடலை குறிப்பிடுறாரு. வாங்க இப்ப இந்த பாடலை பார்க்கலாம். பத்தியால் யானுனை பல காலும் பற்றியே மா திருப்புகழ் பாடி முத்தனாம் ஆரெனே பெரு வாழ்வின் முத்தியே சேர்வதற்கு அருள்வாயே உத்தம அதான சத்குணர் நேயா ஒப்பிலா மாமணி கிரிவாசா வித்தகா ஞான சக்தி நிபாதா வெற்றி வேலாயுத பெருமாளே. வாங்க இப்ப இந்த பாடலோட பொருளை பார்க்கலாம். பத்தியால் யானுனை பலகாலும் பற்றியே. பத்தி அப்படிங்கிறது இந்த இடத்துல அன்பை குறிப்பிடுறாங்க. அன்பால உன்னை நான் பல காலம் உன்னுடைய பாதங்களை பற்றி கொண்டு இருக்கிறேன். மா திருப்புகழ் பாடு உயர்ந்த திருப்புகழையும் பாடிக்கொண்டு முத்தனாம் ஆரணே முக்தனாகணும் அப்படிங்கிற வழியிலேயே என்னை பெருவாழ்வின் முத்தியை சேர்வதற்கு அருள்வாயே. உயர்ந்த வாழ்வான முக்தியை அடைவதற்கு எனக்கு அருள் புரிப்பா. உத்தம அதான உத்தமம் உயர்ந்த குணங்கள் கொண்ட சத்குணர் நேயா நல்ல குணங்கள் உள்ள சத்குணங்கள் உள்ளவர்களில் நண்பனாக சிநேகிதனாக இருப்பவனே. ஒப்பிலா மாமணி கிரிவாசா எதற்கும் ஒப்பிட்டு சொல்ல முடியாத உயர்ந்த ரத்னகிரியில் வாழக்கூடியவனே. வித்தகா நிறைந்த ஞானம் உடையவனே. ஞான சக்தி நிபாதா திருவருள் ஞானத்தை மனதில் பதிய செய்பவனே. வெற்றி வேலாயுத பெருமாளே வெற்றியை தரக்கூடிய வேலை ஆயுதமாக கொண்ட பெருமாளே. இந்த ரத்னகிரி தலத்துக்கு ஐயர்மலை அப்படிங்கிற இன்னொரு பேரும் உண்டு. அதே பகுதியில் கடம்பர் கோவிலும் திரு ஈங்கோய் மலையும் கூட இருக்கு. காலையில கடம்பர் கோவிலுக்கும் மதியம் ரத்னகிரிக்கும் சாயங்காலம் திரு ஈங்கோய் மலைக்கும் போயிட்டு வரத இந்த பகுதி மக்கள் மரபா வச்சிருக்காங்க. ரத்னகிரி கோவில் சிவன் சுயம்புலிங்கம் சிவனுக்கு அபிஷேகம் பண்ற பச்சைப்பால் கொஞ்ச நேரத்திலே கெட்டி தயிரா மாறுது அப்படிங்கிறது இந்த இடத்தோட அதிசயம். இந்த மலைக்கு படிகள்ல ஏறி போற வழியில சுத்திலும் மூலிகை செடிகளா இருக்கிறதுனால எந்த வகையான நோய்களுமே கூட இந்த மலைக்கு தொடர்ந்து போயிட்டு வர்றதுனால குணமாகும் அப்படிங்கிறது இங்க இருக்கிறவங்களுடைய நம்பிக்கை.